Hi viewers. So உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீக் வந்து பெங்களூரில் வந்து ஒரு வால்வோ XC90 கார் வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேர்ல்ட் சேஃபஸ்ட் கார்னு சொல்கிறாங்க வால்வோ. ஸோ இந்த காரில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஃபெட்டாலிட்டி எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண விரும்பல. பட் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும், பனோராமிக் சன்ரூஃப். டாப்பில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாகவே கிளாஸில் தான் வரும். ஸோ நம்ம லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி நம்ம பனோராமிக் சன்ரூஃப் வந்து ஒரு அழகுக்காக வைக்கிறோம். பட் அதில் எந்த யூட்டிலிட்டியும் இல்லை, சேஃப்டியும் இல்லை. பட் அதுக்கு பதிலாக நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். இதை வந்து இதில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா 1, ஃபார்முலா 2லாம் பார்க்குறீங்கன்னா 2018 வந்து ஹேலோ அப்படின்ற ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. அது டைட்டானியமில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த டாப் போர்ஷன் ஆஃப் த கார், அந்த ரூஃப் இருக்குல்ல, அந்த ரூஃபில் வந்து டிரைவருக்கு எந்த இன்ஜுரியும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரூஃப் ஃபுல்லாக வந்து ஒரு 3 ஸ்போக்ஸ் வச்சு அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹேலோன்ற டிவைஸை. டைட்டானியம் ராட் தான் அது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 kilograms, 12 டன் ஒரு வால்வோ பஸ்ஸோட வெயிட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான ஒரு டிவைஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து இப்போ நீங்கள் பனோராமிக் சன்ரூஃப் லட்சக்கணக்கில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரீமியமான ஒரு கார்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹேலோ டிவைஸை வந்து ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து இது பர்சனலாக. ஸோ உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.